ASP.NET பார்க்கறதுக்கு முன்னால நமக்கு அதுக்கு முன்னால என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன் ASP.NET அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தான் என்ன ப்ரோக்ராம்னாலும் விண்டோஸில் போடுறேன், இல்லை கன்சோல் அப்ளிகேஷனாக போடுறேன். எதுக்காக இந்த ASP.NETனு புதுசாக ஒன்று நுழைக்கிறாங்க? இது எங்கே எனக்கு தேவைப்படுது? ஸோ அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இந்த உலகத்தில் உள்ள நிறைய பேர் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஈஸியான டாக்குமெண்டேஷன் மெத்தட் என்ன அப்படின்னா HTML டாக்குமெண்டேஷன் பார்த்தோம். அந்த HTML டாக்குமெண்ட்டை நான் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறேன்? வெப் சர்வரில் போடுறேன். ஸோ எனக்குன்னு ஒரு தனி டொமைனை கிரியேட் பண்ணி ஒரு டெடிகேட்டட் சர்வர், அந்த சர்வர் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டொமைன் நேமை கொடுத்த உடனே என்னுடைய டாக்குமெண்ட்டெல்லாம் சப்ளை பண்ணுற மாதிரி நான் கண்டென்ட்டை கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் கால்டு கிளையன்ட் சர்வர் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் சர்வரில் என்னுடைய டாக்குமெண்ட்ஸை போட்டுட்டேன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை யார் யாரெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, எந்தெந்த கிளையண்ட்லேருந்து ப்ரௌசர் வழியாக ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸாக HTML டாக்குமெண்ட் போகுது. ASP.NET அப்படிங்கிறது இந்த மாதிரி HTML டாக்குமெண்ட்டை எங்கே நம்ம ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் ASP.NET. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. விண்டோஸ் அப்ளிகேஷன்றது ஒவ்வொருத்தருடைய டெஸ்க்டாப்லையும் ரன் ஆகும். வேறஸ் ASP.NET ப்ளே எங்கே இருக்குது அப்படின்னா வெப் சர்வரில் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.